நாம் தேவ செய்திக்காய் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். யாவரும் கண்களை மூடி தேவ செய்திக்காக ஜெபம் செய்வோம். பரலோகத்தில் வாசமாயிருக்கிற பரமபிதாவை கர்த்தராக இயேசுவின் நாமத்தினுடைய சமூகத்தில் வருகிறோம். தேவ ஆவியானவர் இங்கு இருக்கிறபடி நான் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சத்தியத்தை வெளிப்படுத்துகிற ஆவியானவர் தாமே நீர் எங்களுக்கு வேண்டிய சத்தியத்தை வெளிப்படுத்துவீராக. உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். உம்முடைய வார்த்தையை அனுப்பும். எங்கள் விசுவாசம் இன்னும் பெருகட்டும் கர்த்தாவே. ஜீவன் உண்டாகட்டும் ஆண்டவரே. பேசுகிற என்னை கேட்கிறவர்கள் உங்களுடைய சமூகத்தில் தாழ்த்து ஒப்படைக்கிறேன். நீரை நடத்துவீராக ரட்சகர் இயேசுவின் ஜெபிக்கும் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். நாம் தேவ செய்திக்குள்ளாக கடந்து செல்லலாம். ஆதியாகமம் 1வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 26வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 1:26வது வசனம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். இந்த 26வது வசனத்தில் வேதத்தில் முதலாக மனிதன் என்கிற அந்த மனுஷன் என்கிற அந்த வார்த்தை முதலாக வெளிப்படுத்தப்படுகிறது. எங்கே என்றால் இந்த ஆதியாகமம் 1வது அதிகாரம் 26வது வசனத்தில். இந்த வசனத்தில் தான் மனிதன் யார் என்றும் மனிதன் எப்படிப்பட்டவன் என்றும் மனிதன் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டதற்கான நோக்கம் என்னவென்றும் எல்லாமே இந்த வசனத்தில் தான் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக முதல் வரியில் சொல்லுகிறது, தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக என்று சொல்லி மனுஷனை உண்டாக்குகிறார். எப்படி உண்டாக்குனார் என்றால் ஆதியாகமம் 2வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, மனிதனை பூமியின் மண்ணினாலே எடுத்து உருவாக்கினார் என்று. மண்ணை எடுத்து மனிதனாய் படைத்து அவனுக்குள்ளாக, அதாவது அந்த மண்ணுக்குள்ளாக அவருடைய சாயலும் அவருடைய ரூபத்தையும் வைக்கிறாய். காரணம் என்ன? அதே வசனத்தில் சொல்லப்படுகிறது, பூமி அனைத்தையும் ஆளக்கடவர்கள் என்றால் எல்லாம் சொல்லுவோம் ஆளக்கடவர்கள். அப்ப மனிதர்களாக நீயும் நானும் படைக்கப்பட்டதற்கான நோக்கம் தேவனை சிருஷ்டிப்பது, தேவனை தொழுது கொள்வதுதான். ஆனால் எப்படி வாழ வேண்டும்? ஆளுகிறவர்களாய் வாழ வேண்டும். தேவனை தொழுது கொண்டும் நாம் பிரச்சனையில் வாழக்கூடாது. தேவனை தொழுது கொண்டும் நம் தோல்வியில் வாழக்கூடாது. தேவனை தொழுது கொண்டும் மற்ற எந்த ஒரு காரியமும் நம்மை ஆளக்கூடாது. நாம் தான் எல்லாவற்றையும் ஆள வேண்டும். இதுதான் மனிதனை குறித்ததான நோக்கம். கர்த்தர் இப்படிதான் படைத்தார். மனிதனை படைக்கும் போதே சொல்கிறார், அவன் இந்த பூமி அனைத்தையும் ஆளக்கடவன், ஆள வேண்டும், ஆளுவதற்காக படைத்தான். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், திரும்ப சொல்லுகிறேன், நீங்கள் ஆளுகிறவர்கள். உங்கள் வாழ்க்கையின் அதிகாரி நீங்கள் தான். உங்களுடைய ஊழியத்தின் அதிகாரி நீங்கள் தான். உங்களுடைய தொழிலினுடைய அதிகாரி நீங்கள் தான். ஒருவேளை நீங்கள் யாராலும் ஒரு முதலாளித்துவத்தின் கீழாக கூட நீங்கள் பணி செய்யலாம், அல்ல பணிகளுக்காக காத்து கொண்டிருக்கலாம். எப்படியாக இருந்தாலும் சரி, மனிதன் என்றால் நீதான் உன் வாழ்க்கைக்கு அதிகாரி. வேற எந்த ஒன்றும் உன்னை ஆளுகை செய்யக்கூடாது. நீதான் மற்றவைகளை ஆளுகை செய்ய வேண்டும். உன் சூழ்நிலைகளை நீதான் ஆளுகை செய்ய வேண்டும். இல்லை, நான் கர்த்தர்கிட்ட கேட்கிறேன், கர்த்தர் வந்து செய்வார். கர்த்தர் தான் சொன்னார். அவர் அவருடைய சாயலையை அவர் உனக்குள்ளாக வைத்து விட்டார். பவுல் கேட்கிறார், தேவ ஆவியானவர் உனக்குள்ள இருக்கிறார் என்று நீ அறியாது இருக்கிறாயா? தேவ ஆவியானவர் எதற்கு உனக்குள்ள இருக்கிறார்? அதான் வசனம் சொல்லுகிறது, நீ ஆள வேண்டும், நீ ஒரு அதிகாரி. 28வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 28. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி, இந்த வார்த்தை என்கிற மிகவும் முக்கியம், அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் கவனிச்சிங்களா, ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். கர்த்தர் முதலாய் மனிதனை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தாவே என்னை ஆசீர்வதியும், நான் மிகப்பெரிய பணக்காரனாய் ஆக வேண்டும். கர்த்தாவே என்னை ஆசீர்வதியும், நான் பெரிய வீடு கட்டி பெரிய மாளிகையிலே நான் வாழ வேண்டும். கர்த்தாவே என்னை ஆசீர்வதியும், நான் செல்வ சீமான நான் வாழ வேண்டும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். ஐஸ்வர்யத்துக்காக மாத்திரம் ஆசீர்வாதம் அல்ல,
முதலாய் கர்த்தர் மனிதனை ஆசீர்வதிக்கிறார். எதற்காக? அவன் ஆண்டு கொள்ள வேண்டும் என்பதற்காக. அவருடைய ஆசீர்வாதம் நீ மற்றவைகளை, இந்த பூமியை, உன் சூழ்நிலையை, உன் பிரச்சனையை ஆளுவதற்காகவே கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்திருக்கிறார். சாதாரணமான பிளெஸிங்ஸ் இல்லை. இது சாதாரணமான ஆசீர்வாதம் கிடையாது. பணத்தை கொண்டு வருகிற ஆசீர்வாதம் கிடையாது. இது இருந்தால் ஏன் கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தருங்க. நீங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா, ஆசீர்வதிக்கப்படாதவர்களா? அந்த நிச்சயத்தோடு இருக்குதா? வெரி குட். அந்த நிச்சயத்தோடு தான் நீங்க சொல்றீங்க. என்ன சொல்றீங்க? நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஏனால் எபேசியர் சொல்லி சகல ஆசீர்வாதங்களில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நாம். சரி, கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். ஏன் ஐஸ்வர்யம் இல்லை? ஆசீர்வதிக்கப்பட்டவன் ஏன் ஐஸ்வர்யம் இல்லை? ஆசீர்வதிக்கப்பட்டவன் ஏன் சுகம் இல்லை? ஆசீர்வதிக்கப்பட்டவன் ஏன் நன்மை இல்லை? யோசித்து பாருங்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தான். ஏன் இவையெல்லாம் இல்லை? ஏனென்றால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், ஆனால் ஆளுகிறவர்களாக இல்லை. பணத்தை பெற்றுக்கொள்ள எப்படி நீங்கள் ஆண்டு கொள்ள வேண்டும்? இன்றைக்கு அதுதான் நாம் பார்க்க போறோம். பணத்தை பத்தி பார்க்க போறதில்லை. எப்படி ஆளுகிறவர்கள், எப்படி ஆளுகை செய்ய வேண்டும். இந்த ஆளுகை செய்கிற அதிகாரத்தை கர்த்தர் ஆசீர்வாதத்தின் மூலமாக மனுஷனிடத்தில் கொடுத்தார். மனுஷன் பாவம் செய்து பிசாசினிடத்தில் கொடுத்தான். இயேசு கிறிஸ்து வந்து பிசாசு கிட்ட இருந்து அதை உரிந்து கொண்டு, போன வாட்டி பார்த்த கொலைசீர்ல அதை உரிந்து கொண்டு சிலுவையின் மேல் வெற்றி சேர்ந்து திரும்பவுமாக அந்த அதிகாரத்தை நம்மிடத்தில் கொடுத்து விட்டார். இப்ப அந்த அதிகாரத்தை உடையவர்கள் தான் நாம் இருக்கிறோம். சர்ப்பங்களை தேள்களை மிதிக்கவும் சாத்தானுடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். கர்த்தர் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். திரும்பவுமாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஆதாம் எந்த அதிகாரத்தை இழந்து போனானோ அந்த அதிகாரத்தை நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். நாம் சாதாரணமானவர்கள் அல்ல. நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. நான் திரும்பவும் சொல்லுகிறேன், சூழ்நிலை உங்களை ஆளும்படியாக நீங்கள் உண்டாக்கப்படவில்லை. நீங்கள் சூழ்நிலை ஆளும்படியாக தான் உண்டாக்கப்பட்டிருக்கிறீர்கள். கடன் பிரச்சனை, இல்லாமை, தரித்திரம், பிசாசு, சோதனை இவை உங்களை ஆளும்படியாக அல்ல. நீங்கள் அவைகளை ஆளும்படியாக தான் நீங்கள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அதற்கென்றே விசேஷ விதமாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். எல்லாரும் சொல்லுவோம், நான் ஆண்டு கொள்ளும்படியாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். எப்படி ஆண்டு கொள்வது? எப்படி ஆண்டு கொண்டு அந்த ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்வது? எப்படி ஆண்டு கொண்டு அந்த சுகத்தை பெற்றுக்கொள்வது? எப்படி நான் என் சூழ்நிலையை ஆண்டு கொண்டு நன்மையாய் ஜெயமாய் வாழ முடியும்? எப்படி வாழ்வது? இன்றைக்கு அதை தான் நாம் பார்க்க போகிறோம். எப்படி நாம் ஆண்டு கொள்ள வேண்டும்? அதிகாரத்தை எப்படி நாம் பயன்படுத்த வேண்டும்? ஒரு நிச்சயம் இருக்கணும். இங்க இருக்கிற யாரும் சாதாரணமானவர்கள் அல்ல, பிசாசினுடைய பிள்ளைகள் அல்ல. இவன் நீங்க பாவம் செய்தா கூட நீங்கள் பிசாசினுடைய பிள்ளைகள் அல்ல. கிறிஸ்துவுடைய நீதி நமக்கு மேல் இருக்கிறதுனாலே, கிறிஸ்துவனுடைய நீதியின் வஸ்திரம் நம்ம மேல் நாம் அணிந்து கொண்டு நாம் பாவிகள் அல்ல. அந்த சாப்டருக்குள்ளே போகாதீங்க. தவறு செஞ்சிட்டீங்கன்னா ஒப்புரவாகி அந்த தவறை அறிக்கை செஞ்சுட்டு விட்டுருங்க. அதுக்குள்ளே போய் குற்ற உணர்வுக்குள்ளாக ஆட்கொண்டு, ஐயோ நான் தேவ சமூகத்துக்கே போக மாட்டேன், நான் ஜெபமே பண்ண மாட்டேன், நான் ஆராதனையே செய்ய மாட்டேன், நான் சர்ச்சுக்கே நான் போக மாட்டேன், நான் ஒரு பாவி அப்படிலாம் நீங்க சொல்லாதீங்க. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் அதிகாரி. கர்த்தர் தேவன் இயேசுவின் மூலமாக திரும்பவும் அந்த அதிகாரத்தை உங்களிடத்தில் கொடுத்து விட்டார். சிலுவையில் நடந்தது அதுதான். சிலுவையிலே எதற்காக அவர் பல பாடுகளை பட்டார்? ஆணிகள் எதற்காக அவர் மீது அடிக்கப்பட்டது? எதற்காக சிலுவையிலே வெற்றி சிறந்தார்? அந்த அதிகாரத்தை உரிந்து கொண்டு திரும்பமாக அந்த அதிகாரத்தை உன்னிடமும் என்னிடமும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இப்ப அந்த அதிகாரத்தை வைத்துக் கொண்டிருக்கிற நாம் எப்படி அந்த அதிகாரத்தை பயன்படுத்த முடியும்? எங்க இருக்கிறது அந்த அதிகாரம்? உன் உடம்புல எங்க இருக்குது அந்த அதிகாரம்? சில பேர் என்ன நினைக்கிறாங்க, ஊழியக்காரருடைய கையில் இருக்குது அந்த அதிகாரம். அவர் கையை நீட்டினா என்ன ஆயிடும்? அப்படியே 10 பேர் என்ன பண்றான்? அப்படியே 10 பேர் உயரான். அப்போ அதிகாரம் எங்க இருக்குது? அவரோட கை இருக்குது. அவர் கையை தொட்டா போதும். பாவம். அவர் யார்? ஒரு பிரபலமான ஊழியக்காரர், ஃபாரின்ல இருக்காரு. டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரியில் ரொம்ப பேர் போன ஆள். அவர் பேர் சரியா எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. அவர் பாவம், அவர் ஒரு மீட்டிங் போறாரு, ஷட்டெல்லாம் கீழ்ச்சி அனுப்பிச்சிட்டாங்க அவரை. ஏன்? அவர் வந்து தொட்டா போதும், இயேசு வஸ்திரத்தை தொட்டா சுகம் உண்ட மாதிரி அவர் பாவம் பிரசங்கம் பண்ண போன மனுஷனை ஜனங்க என்ன பண்ணிட்டாங்க? பிடிச்சி இவரை தொடணும்னு சொல்லிட்டு, ஏன் இவங்க என்ன நினச்சாங்க? அதிகாரம் எங்க இருக்குது நினச்சிட்டாங்க? அதிகாரம் ஷட்டில் இருக்குதுன்னு நினச்சிட்டாங்க. அதிகாரம் தேவனுடைய கரத்தில் தேவ மனுஷனுடைய கரத்தில் இருக்குது. எல்லாம் சரிதான். அதிகாரம் உங்ககிட்ட இருக்குது தெரியுமா? எங்க இருக்குது அதிகாரம்? எந்த இடத்துல இருக்குது அதிகாரம்?
இயேசு கிறிஸ்து அதை நிரூபித்து காண்பித்தார். அதிகாரம் எங்கே இருக்கிறது, எப்படி நாம் அந்த அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும். வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம், லூக்கா 4வது அதிகாரம், எங்க இருக்குது அதிகாரம்? லூக்கா 4 35வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். இந்த இடத்தில் இயேசு கிறிஸ்து ஒரு பிசாசை துரத்துகிறார். 35வது வசனத்தில், அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதை அதட்டினார். அப்பொழுது பிசாசு அவனை ஜனங்களின் நடுவே விழத்தள்ளி அவனுக்கு ஒரு சேதமும் செய்யாமல் அவனை விட்டு போய்விட்டது. இயேசு கிறிஸ்து இங்க பாருங்க, இயேசு வெறும் கடவுளா மட்டும் இங்க பாத்துறாதீங்க. இயேசு 100% மனிதனாகவும் வந்தார், 100% கடவுளாகவும் இருந்தார். பிசாசை பார்த்து அதட்டுகிறார். பிசாசு என்ன பண்ணுது? இங்கு இயேசு அதிகாரத்தை வெளிப்படுத்துகிறார். இயேசு ஒரு அதிகாரியை போல. இயேசு பிசாசை பார்த்து புறப்பட்டு போ என்று சொல்லுகிறார். அந்த பிசாசு அவனுக்குள்ளாக புறப்பட்டு போகுது. எப்படி அது பிசாசு போனது? இயேசு அதிகாரத்தை பயன்படுத்தி எப்படி அதிகாரத்தை பயன்படுத்தினார்? அதுதான் இங்க விஷயம். அடுத்த வசனம், இது என்ன வார்த்தையோ எல்லாரும் சொல்லுவோம், அதிகாரத்தோடும் வல்லமையோடும். இங்க அதிகாரம் என்ற வார்த்தையை கவனித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து அதிகாரத்தை இங்கு பயன்படுத்துகிறார். மனிதர்களுக்கு ஒரு உதாரணத்தை காட்டுகிறார். எப்படி பிசாசை ஓட்டுவது, எப்படி நோயை விரட்டுவது, எப்படி சூழ்நிலையை ஆளுகை செய்வது, அதிகாரத்தோடும் வல்லமையோடும் செய்தாராம். எப்படி? அதுக்கு முன்னாடி ஒரு அதிகாரத்தோடு வல்லமையோடு, இந்த அதிகாரத்துக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லப்படு, இது என்ன வார்த்தையோ, எல்லாரும் சொல்லுவோம் வார்த்தை. அப்ப இயேசு எப்படி அதிகாரத்தை பயன்படுத்துகிறார்? தம்முடைய வார்த்தையை கொண்டு பயன்படுத்துகிறார். ஜனங்களே சொல்றாங்க, இது என்ன வார்த்தையோ, அதிகாரத்தோடும் வல்லமையோடும். இந்த வார்த்தையில் ஒரு அதிகாரம் இருக்கிறது, இந்த வார்த்தையில் ஒரு வல்லமை இருக்கிறது என்று ஜனங்கள் சொல்கிறார்கள். அப்போ எங்க இருக்கிறது அதிகாரம், எங்க இருக்கிறது வல்லமை? வார்த்தையில் இருக்கிறது வல்லமை. இப்ப எல்லாருக்கும் ஒரு குழப்பம் வரும். இதை நாங்க பலமுறை கேட்டோம், இது எங்களுக்கு எப்பயோ தெரியும், வார்த்தையில தான் இருக்குது அதிகாரம்னு. ஆனா நான் சொல்லி பார்க்கிறேன், நோய் சுகமாக மாட்டுது. ஆனா நான் சொல்லி பார்க்கிறேன், எவ்வளவோ சொல்றேன், இயேசு நாமத்தினால சாத்தான் என்ன பண்ணு போ அப்படின்னா சாத்தான் போயிடுதா? போக மாட்டுது. நம்மளுக்கு முதல்ல பேய் ஓட்டு பயமாகுது, அது வேற விஷயம் வச்சுங்க. அப்புறம் நம்மளுடைய சரீரத்தில் இருக்கிற வியாதியே, நம்ம வீட்டில் இருக்கிற பிரச்சனை நம்ம என்ன சொல்றோம்? இயேசுவின் நாமத்தினால பிரச்சனையே போ அப்படி சொல்றோம். உடனே போதா? அதிகாரத்தை நம்ம பயன்படுத்தணும், உடனே பண்ணுதான்னு பார்த்தா சில நேரங்களில் வேலை செய்ய மாட்டேது. ஆனா இயேசுக்கு இங்க ஒர்க் அவுட் ஆகுது. இது என்ன வார்த்தையோ, இந்த வார்த்தையில் அதிகாரம் இருக்கிறது. அப்ப அவர் வார்த்தையில மட்டும் எப்படி அதிகாரம்? 32வது வசனத்தை வாசிக்கலாம். அதே அதிகாரம் 32வது அதிகாரத்துல, அவருடைய வசனம், கவனிங்க, அவருடைய வசனம் அதிகாரம் உள்ளதா இருந்தபடியினால், கவனிங்க, அப்போதுங்க, தேங்க்யூ. அப்போ வார்த்தை சாதாரணமாய் அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வரவில்லை, வசனத்தோடு கூட அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை தான் அதிகாரத்தையும் வல்லமையும் கொடுக்கிறது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, அன்பான சகோதர சகோதரிகளே, எங்க இருக்கிறது அதிகாரம்? நீங்கள் ஆண்டு கொள்ள விரும்புகிறீர்களா? நீங்கள் பிசாசுகளை துரத்த விரும்புகிறீர்களா? நோய்களை சுகமாக்க விரும்புகிறீர்களா? உங்க குடும்பத்தை நீங்கள் ஆளுகை செய்ய விரும்புகிறீர்களா? வார்த்தையை கொண்டு பயன்படுத்துங்கள். அந்த வார்த்தை சாதாரணமா இருக்கக்கூடாது, அந்த வார்த்தையிலே வசனம் இருக்க வேண்டும். அவருடைய வசனம் அதிகாரம் என்று இந்த வசனம் சொல்லுங்க. அவருடைய வசனம் அதிகாரத்தோட புறப்பட்டது. அப்ப எங்க இருக்கிறது அதிகாரம்? உண்மையான இந்த வசனத்தில் இருக்கிறது அதிகாரம். எங்க இருக்கிறது வல்லமை? இந்த வசனத்தில் இருக்கிறது வல்லமை. சாதாரணமானது இல்லைங்க, சாதாரணமான இது டைலாக் கிடையாது. இதுக்குதான் கிறிஸ்தவர்கள்
எவ்வளவு நேரம் ஜெபம் செய்கிறார்கள், எவ்வளவு நேரம் உபவாசிக்கிறார்கள், இது எல்லாம் முக்கியம். இது எல்லாம் செய்ய வேண்டும். இதெல்லாம் செய்கிறதுல தமிழ்நாட்டு கிறிஸ்தவர்கள் எந்த குறையும் வைக்கல. முட்டி போட்டு ஜெபம் பண்ண சொன்னால் 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஜெபம் பண்ணுறாங்க. உபவாசம் இருக்க சொன்னால் 3 நாள் கூட உபவாசம் இருக்கிறாங்க, தண்ணி கூட குடிக்காம. ஆனால் எவ்வளவு வசனம் அவர்களுக்கு தெரிகிறது என்று கொஞ்சம் அவர்களே சோதித்து ஆராய்ந்து பார்த்தார்கள். ஆனால் நிச்சயமாக அதிலே அவர்கள் தோல்வி, ஜெபத்தில் வெற்றி அடைவார்கள். ஆனால் வசனத்தை குறித்த அறிவிலே, அதனால தான் இயேசு சொல்கிறார், என் ஜனங்கள் வசனத்தின் குறித்த அறிவு இல்லாமல் அவர்கள் சங்காரப்பட்டு போகிறார்கள். ஏனென்றால் மனுஷன் என்றால் அவன் அதிகாரத்தோடு வாழ வேண்டும். அந்த அதிகாரம் எங்க இருக்கிறது? அதிகாரம் வசனத்தில் இருக்கிறது. வசனத்தை கொண்டு அவன் வார்த்தையை பிரயோஜனப்படுத்தினால் நிச்சயமாகவே கர்த்தர் அந்த பூமி அனைத்தும் ஆண்டு கொள்ள அந்த அதிகாரம் எனக்கு செயல்படும். ஏன் பணம் இல்லை, ஏன் ஐஸ்வர்யம் இல்லை, ஏன் சுகம் இல்லை? அதிகாரத்தோடு செயல்படவில்லை, அதிகாரத்தோடு அவன் பேசவில்லை. விசுவாச அறிக்கை செய்யறியா? விசுவாச அறிக்கை செய்யறியா? அதிகாரத்தோடு செய்யறியா? கர்த்தர் ஒரு வார்த்தை அங்க 35 அதட்டி அப்படின்னு இருக்கும். அதிகாரம் எப்பொழுதுமே சத்தம் போடும். அதிகாரம் எப்பவுமே. அதனால தான் சொல்றோம், விசுவாச அறிக்கை செய்ய சொல்றதுக்கான காரணமே அதுதான். இந்த வார்த்தை ஒவ்வொன்று சாதாரணமானது இல்லைங்க. எபிரேயர் 4வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளும். எபிரேயர் 4:12 வசனத்தை நான் வாசி. எபிரேயர் 4:12. நமக்கு தேவனுடைய வார்த்தை, அதாவது வசனம், தேவனுடைய வார்த்தையானது வசனமானது ஜீவனும் வல்லமை உள்ளதுமாய் இருக்கிறது, இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்காயதாயும். அந்த முதல் வசனத்தை, அந்த வார்த்தையை மட்டும் குறிப்பிட்டுங்க, ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருக்கிறது. அப்போ வேதத்தில் இருக்கிற வார்த்தைகள் எல்லாம் சாதாரணமான வார்த்தைகள் அல்ல. நீங்கள் எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணுகிறீர்கள், அதை காட்டிலும் முக்கியம் எவ்வளவு நேரம் வேதம் வாசிக்கிறீர்கள். நான் வந்து இப்படி இந்த ஸ்டைலில் ஜெபம், ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்டைலில் ஜெபம் பண்ணுவாங்க. அவங்க ஆரம்பம், அவங்க முடிவு, அவங்க நடுவில் சொல்கிற வார்த்தைகள், இது எல்லாத்தையும் விட கிறிஸ்தவர்களே, இது எல்லாத்தையும் விட மிக முக்கியமானது, எவ்வளவு சத்தியத்தை குறித்த அறிவு உங்களுக்கு இருக்கிறது, எவ்வளவு வார்த்தை உங்களுக்கு தெரியும். தினந்தோறும் சில பேர் டெய்லியும் பைபிள் படிப்பாங்க, அவங்களை குறித்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில பேர் டெய்லியும் பைபிள் படிப்பாங்க. அந்த தினமும் பைபிள் படிக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன், சாதாரணமாக பைபிளை படிச்சுட்டு கடந்துடாதீங்க. ஒரு அதிகாரம் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா அந்த அதிகாரத்தில் கர்த்தர் உங்களுக்கென்று பேசுகிற ஒரு வார்த்தைன்னு இருக்கும், கர்த்தர் உங்கள் சூழ்நிலைக்கென்று பேசுகிற வார்த்தைன்னு இருக்கும். ஒருவேளை நீங்கள் ஊழியக்காரர்களாக இருப்பீர்களானால் கர்த்தர் உங்கள் பிரசங்க குறிப்புக்கென்று, நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை பண்ண போகிற பிரசங்கம், நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை பண்ண போகிற பிரசங்கத்துக்கு புதன்கிழமையும் அவர் இங்கே பேசுவார். நீங்கள் டெய்லி ரீடிங் படிக்க சொல்ல, இதை எல்லா வசனத்தையும் முன்கூட்டாக குறிப்பெடுத்து விட்டு அதை எல்லாத்தையும் நீங்கள் மனப்பாடம் செய்து உள்ளே வைத்துக் கொள்ளலாம். நிச்சயமாக அது சூழ்நிலையிலே பிரயோஜனப்படும். அப்பொழுது தான் நீங்கள் வெற்றி உள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ முடியும். சாதாரண பைபிள் படிச்சுட்டு போவாதீங்க தயவு செய்து, அப்படி கடமைக்குன்னு செய்யவே செய்வாதீங்க. எந்த கிறிஸ்துவனா சொல்ல முடியுமா, ஒரு நாளைக்கு ஒரு வசனத்தை நான் மனப்பாடம் பண்ணுறேயா? சாதாரண இல்லைங்க, பிசாசை ஜெயிக்கிறதுக்கு அதுதான் ஆயுதமே. இப்போ நான் சொல்கிறேன், இயேசு அது உதாரணத்தை காமிச்சிருக்கிறார். இவ்வளவு நாள் நீ விசுவாச அறிக்கை பண்ணி நீ தோற்று போன, இவ்வளவு நாள் நீ விசுவாச அறிக்கை செய்து உனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. காரணம் என்ன? அதில் வசனம் இல்லை, அதில் அதிகாரம் இல்லை, சாதாரண வார்த்தை, சும்மா சாதாரணமாக அப்படி சொல்லிட்டு போயிட்டேன். இந்த வசனத்தை எடுத்து இன்ஜெக்ட் பண்ணு, உள்ள இருதயத்தில் ஸ்டோர் பண்ணு. வாயை திறந்தாலே வசனத்தை பேசு. வாயை திறந்தாலே சினிமா காமெடி தான் பேசுறது, வாயை திறந்தாலே சினிமா பாட்டு தான் பாடுறது, வாயை திறந்த விளம்பரத்தை கூட விட்டு வைக்க மாட்டான். விளம்பரத்தில் வரத்து கூட என்ன பண்ணுறான், சரி பாட்டு தானே பாடக்கூடாது, விளம்பரத்தை நம்ம காமெடி பண்ணிக்கலாமே, அதெல்லாம் பிரயோஜனமே கிடையாது. அதில் அதிகாரங்குதா? பரியாசம் தான் இருக்குது. இன்றைக்கி தான் படித்த பைபிளில் பரியாசன் வந்து ஆக்கினைக்கு அவன் தப்பவே முடியாதான், பரியாசக்காரனே அடின்னு சொல்லுது வேதம், அவனை அடி. வாயை திறந்தாலே சினிமா, வாயை திறந்தாலே வேற டைலாக்கு, நெக்கில் நையாண்டி, மற்றவனை வெறுப்பேற்றுறது, இது எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு கிறிஸ்தவன் வாயை திறந்தாலே வசனத்தை பேச ஆரம்பிச்சானா பிசாசு அவனை டச் பண்ணவே முடியாது. எங்கேயும் போய் நம்ம ஜபம் அலைய வேண்டியதே கிடையாது. போய் முட்டி போட்டு நீ முழங்கால் படிக்கிட்டு போய் ஜபம் பண்ணு. அதே சமயம் உன் வாயை திறந்தாலே உன் சூழ்நிலையில் நீ வசனத்தை பேசுகிறவனா தான் இந்த உலகத்தில் உன்னை விட ஒரு உயர்ந்த மனிதன் வேறு எவனுமே கிடையாது. பிசாசு உன்னை பார்த்து தான் பயந்து ஓடுவான். எவ்வளவு நேரம் நான் ஜபம் பண்றேன்,
அதை காட்டிலும் எவ்வளவு வசனத்தை குறித்த அறிவு எனக்கு இருக்கிறது. பிசாசு அதை பார்த்து தான் ஓட போகிறான் தெரியுமா? இயேசு கிறிஸ்து சாத்தானோட ஒரு போராட்டம் நடக்குது. இங்கே இருக்கிற நம்ம எல்லாருக்குமே சாத்தானோட போராட்டங்கள் தெரியுமா? அன்றைக்கி நாங்கள் சகோதரர்கள் ஐயாலாம் கீழே பேசினிருந்தோம். நைட் டைம் இங்கே இந்த ஸ்தலத்தில் எத்தனையோ பிசாசெல்லாம் ஓட்டி விடும். எத்தனையோ பேய் பிசாசெல்லாம் என்ன பண்ணுது இங்கேருந்து ஓடுது. சில நேரங்கள் அந்த பிசாசெல்லாம் எங்கே தான் சுற்றுது? இங்கே தான் சுற்றுது. நைட்டில் சில நேரங்கள் இங்கே படுக்கவே முடியல, அது இங்கே தான் சுற்றுது. இப்போ இதை பற்றிலாம் பேசியிருந்தோம். உண்மையாங்க இதெல்லாம் நாங்கள் இங்கே நின்று போய் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. இது பின்னாடி தான் ரெஸ்ட் ரூம் இருக்குது. ஒரு நாள் என்னாச்சு, உள்ளே யாருமே கிடையாது, உள்ளே ஒருத்தரும் போல, உள்ளே இல்லவே இல்லை. ஆனால் தாழ்பாடெலாம் பண்ணிட்டு இருக்குது, தாழ்பாடு போட்டு இருக்குது. நாங்கள் யாரோ உள்ளே இருக்கிறாங்கன்னு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுறோம், 10 நிமிஷம் வெயிட் பண்ணுறோம், 1/4 மணி நேரம் வெயிட் பண்ணுறோம், 20 நிமிஷம் வெயிட் பண்ணுறோம். 1/2 மணி நேரம்லாம் தாண்டிடுச்சானா யார் குரல் கொடுத்தாலும் யாரும் இல்லை. ஒரு டவுட்டாக இருந்தது. நான் சொல்லிட்டு உள்ளே தட்டி பார்த்தா ஒருத்தர் கூட இல்லை. ஆனால் உள்ள என்ன ஆகிட்டு இருக்குது? நீங்கள் கீழ் ரூம் போங்க, நான் சொல்கிறது பொய்ன்னு யாருன்னா நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, இல்லை இதை பார்க்குறவங்க யாருன்னா பொய் நினச்சிங்க அப்படின்னா, நம்பர் 2 அரிநகர் நாகேஷ் மஹால் பேக் சைட் செவிலிமேடு வாங்க. இப்போ பெரிய பில்டிங் இருக்கும், அதில் கீழே வந்து நைட்டில் படுத்து பாருங்கள். கண்டிப்பாக சில நேரங்களில் திடீர்னு டேப் திறக்கும். இது எப்படி நான் சொல்கிறது? திடீர்னு டேப் திறக்கும், திடீர்னு தண்ணி வரும், திடீர்னு சத்தம் கேட்கும். நான் ஏன் சொல்கிறேன், இதை பற்றிலாம் நாங்கள் பேசினே இருந்தோம். கீழே நைட் நேரத்தில் பேசியிருந்தோம். அப்போ ஒரு தம்பிக்கு மட்டும் பயம் வந்துச்சு. அப்போ பயம் வந்துட்ட பிறகு நாங்கள் எங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருக்கோம். அப்போ சொல்கிறோம், பிசாசு நைட் நேரத்தில் மட்டும்தான் வரான், நைட் நேரத்தில் மட்டும்தான் கூட இருக்கிறான் அப்படின்னு கிடையாது. 24 மணி நேரம் உன்னை சுற்றினே எப்பயுமே தான் இருப்பான். தேவ தூதன் எப்படி உன் கூட இருக்கானோ, தேவ ஆவியானவர் எப்படி 24 மணி நேரம் உன் கூட இருக்காரோ, அதே போல சாத்தானும் இருக்க மாட்டான்னா நிச்சயம். உன்னை கவிழ்க்கும்படியாக, உன்னை வீழ்த்தும்படியாக, உன்னை அசதிக்குள்ளாக, உன்னை சோர்வுக்குள்ளாக, உன்னை தோல்விக்குள்ளாக நீ எதனா மாட்டுவ, நீ எதனா உன்னை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 24 மணி நேரம் அவன் கூட இருக்க மாட்டான்னா நிச்சயம் கண்டிப்பாக இருப்பான். ஆனால் அதை குறித்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நான் ஏன் இதை சொல்ல வரேன் அப்படின்னா, எப்பொழுதுமே சாத்தானிடம் நமக்கு போராட்டம் உண்டு. எபேசியர் 6 சொல்லப்பட்டிருக்குது, நமக்கு போராட்டம் உண்டு. இயேசு சொல்லுகிறார், இந்த உலகத்தில் வாழ்கிற உங்களுக்கு போராட்டம் உண்டு. இயேசுக்கே போராட்டம் உண்டு. இயேசு இந்த உலகத்தில் வந்து பாவப்பட்ட பூமி, பிசாசின் ஆளுகைக்குள்ளாக இருக்கிற பூமி. கடவுளே மனித அவதாரம் எடுத்து வந்தாலும் கடவுளுக்கே சோதனை வரும். அப்படிப்பட்ட உலகம் ஆயிடுச்சு. பச்சை மரத்துக்கே அப்படின்னா பட்டை மரத்துக்கு என்ன இருக்கு? இயேசுவே ஆனாலும் பிசாசு வந்து சோதிப்பான். அப்போ நம்மளாம் ஏமாத்துறோம், நம்ம கிட்டையும் பிசாசு வந்து சோதிப்பான். பிசாசோட சோதனையாக இருக்கும். அப்படியே பல்லுலாம் வச்சு அப்படியே பயங்கரமாக வருவான்லாம் கிடையாது. சிம்பிளாக சாலிடாக எண்ணத்தில் வந்து கிரி செஞ்சுட்டு போயினே இருப்பான். வாயின் வார்த்தையில் கிரி செஞ்சுட்டு போயினே இருப்பான். அசால்ட்டாக முடிச்சுட்டு போயிடுவான். அப்போ எப்படி வெற்றி கொள்வது? நீ ஐஸ்வர்யமாக விரும்புகிறாய், நீ ஒரு லெவலுக்கு வர விரும்புகிறா, உன் வெற்றி காண விரும்புகிறா. ஆனால் பிசாசு சிம்பிளான ஒரு மைண்டில் ஒரு திரியை 10 வச்சுட்டு போயினே இருக்கிறான். அதிகாரத்தோடு நீ பேசாதபடிக்கு உன்னை தடுத்துட்டு போயினே இருக்கிறான். அப்போ எப்படி அதிகாரத்தை நாம் பயன்படுத்துவது? இயேசு அதை செய்து காமிச்சா. அவருக்கு ஒரு போராட்டம் உண்டு. 40 நாள் போய் உபவாசம் இருந்துட்டு வராது, இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்துட்டு வராரு. வர வழியில் யார் வந்துட்டான்? சாத்தான் வந்துட்டு இயேசு கிட்ட பேசுகிறான். அந்த பேசுறது தான் போராட்டம். எனக்கு அன்பானவர்கள், நான் மறுபடியும் சொல்கிறேன், பிசாசு அப்படியே பயங்கரமாக பூதம் மாதிரி வந்து நேரடியாக நிற்க மாட்டான். பேசுறதுலே வேலை வச்சு முடிச்சிடுவான். எதிர்க்கு இருக்கிற ஒரு ஆளை கொண்டு பேசியே முடிச்சிடுவான். ஏதேன் தோட்டத்தில் பேசியதே வேலை முடிச்சான். முதல் பாவம் நடந்தது எப்படி? ஏவாளிடம் நடந்த அந்த உரையாடல் தான், பேசி தான் முடிச்சான். அதே போல இயேசு கிட்ட வந்து பேசுகிறான். அவன் இயேசுவிடம் பேசும்போது இயேசு எப்படி அவனை டீல் பண்ணாரு, அதிகாரத்தை எப்படி பயன்படுத்தினாரு? இங்க பார்த்தோம், அவர் வசனத்தை கொண்டு வார்த்தையினால் அதிகாரத்தை பயன்படுத்தினார். சாத்தானை எப்படி ஜெயித்தார் அந்த சூழ்நிலை? லூக்கா 4 அதிகாரம். ஏன் எப்பயுமே வசனத்தை பேசுங்க உங்க சூழ்நிலையில. இயேசு அதை செய்து காண்பித்தார். எப்படி செய்து காண்பித்தார்? லூக்கா 4 அதிகாரம் 1வது வசனத்திலிருந்தே வாசிப்போம். லூக்கா 4, நேரம் இல்லைனாலும் நானே வாசிக்கிறேன். லூக்கா 4 1வது வசனத்திலிருந்து, இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய்
யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டு 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். அந்நாட்களில் அவர் ஒன்றும் புசியாதிருந்தார். அந்த நாட்கள் முடிந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது பிசாசு அவரை நோக்கி, பார்த்தீங்களா, கரெக்டான நேரத்தில் அவன் வந்துட்டான். அவன் வந்து இப்போ ஆவிக்குரிய யுத்தம் ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து யுத்தம்னா கத்தி வச்சுக்கலாம் கிடையாது, சாதாரண பேசுறது தான் யுத்தமே நடக்கும். உங்ககிட்ட பேசுகிற எந்த ஆவியுமே நல்ல ஆவின்னு நினச்சிக்காதீங்க. பாருங்க, உங்ககிட்ட பேசுகிற எந்த ஆவியுமே நல்ல ஆவின்னு நினச்சிடாதீங்க. ஆவிகளை பகுத்து ஆராயுங்க. அப்பொழுது பிசாசு அவரை நோக்கி, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல் அப்பங்கள் ஆகும்படி அப்பமாகும்படி சொல்லும் என்றான். இப்போ இயேசுக்கு தெரியும் பேசுறது யாருன்னு, பிசாஸ் தான் பேசுறேன். இப்போ அவர் என்ன சொல்லிடலாம், ஏவாள் பண்ணது போல இவர் பேசியிருக்கலாம். என்ன பேசியிருக்கலாம், வேற எதனா சொல்லியிருக்கலாம். அதுதான் என்னால் பண்ண முடியாது, நீ உன் வேலையை பார்த்துன்னு போ, நான் என் வேலையை பார்த்துன்னு போகிறேன், நீலாம் வந்து கீழ் மக்கள், நானா வந்து யார், நான் மேன் மக்கள், எதனா ஒன்று டைலாக் எதனா பேசிடலாம். இல்லை சாதாரணமாக இயேசு என்ன பண்ணிடலாம், பிசாசே உன் வேலையை பார்த்துன்னு போ, நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன். அதெல்லாம் அவர் பண்ணல. அவர் சொன்னது என்ன தெரியுமா, அடுத்த வசனத்தில் அவர் பிரதித்திரமாக, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று அப்ப எதை சொல்ற, எழுதியிருக்கிறதே. அப்ப எதை சொல்றாரு, ஏற்கனவே எழுதப்பட்ட வசனத்தை சொல்லுகிறார். உபாகமம் 8வது அதிகாரம் 3வது வசனம். இதில் அப்படியே கை வச்சுங்க. உபாகமம் 8:3. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும். இது எங்க இருக்குது, இயேசு இங்க பயன்படுத்த வசனம் லூக்கா சுவிசேஷம் 4:4 இருக்கிற இந்த வார்த்தை உபாகமம் 8:3 இருக்குது. அப்ப பிசாசை துரத்துவதற்கு கர்த்தர் பயன்படுத்துகிற வார்த்தை சாதாரணமாக இல்ல, வசனத்தை பயன்படுத்துகிறார். அடுத்து லூக்கா 4வது அதிகாரத்தை எடுத்துங்க. லூக்கா 4 இப்போ 5வது வசனம். பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய், அவர் சொன்னதுக்கு எதனா பதில் பேசுறானா பாத்தீங்களா? பிசாசு வந்து சொல்றான், இந்த கல் அப்பமாகும்படி என்ன பண்ண, சாப்பிடு, அப்பமாக்கி சாப்பிடு. ஏன் சொல்றாரு, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால பிறப்பான். வசனத்தை சொல்றாரு. வசனத்தை சொன்ன உடனே பிசாசு எதனா சொன்னானா? ஏனென்றால் வசனம் அதிகாரம். வசனத்தை பேசும்போது பிசாசு கீழ்ப்படிவான். இதுதான் சிம்பிள். இப்போ அடுத்து 5வது வசனம். பின்பு பிசாசு அவர் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களும் ஒரு நிமிஷத்தில் அவருக்கு காண்பித்து, இவர்கள் எல்லாவற்றுக்கும் மேலுள்ள அதிகாரத்தையும் இவர்களின் மகிமையும் உமக்கு தருவேன், இவைகள் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன், நீர் என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும் என்று சொன்னான். அடுத்து ஒரு உரையாடல் ஸ்டார்ட் பண்றான். இப்போ இயேசு சொல்றாரு, 8வது வசனம். இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, எனக்கு பின்னாக போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாக என்று 1 சாமுவேல் 7வது அதிகாரம் 3வது வசனம். 1 சாமுவேல் 7வது அதிகாரம் 3வது வசனம். அப்பொழுது சாமுவேல் அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாங்க. அப்ப 1 சாமுவேல்ல சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தை இயேசு இங்க பயன்படுத்துகிறார். அதுக்கு பிசாசு சொன்ன பதில் என்ன, ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். லூக்கா 4:9வது வசனத்துல, அப்பொழுது அவன் அவர் எருசலேமுக்கு, அடுத்த சாப்டர் கொண்டு போயிட்டான், அவன் எதுவுமே பேசல. 9வது வசனம். அப்பொழுது அவன் அவர் எருசலேமுக்கு கொண்டு போய் தேவாலய தூப்பர்கள் மேல் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனையானால் இங்கிருந்து தாழ குதியும், ஏனெனில் உம்மை காக்கும்படிக்கு தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து, இப்ப இவனும் வசனத்தை பேசுறான், உம்மை குறித்து கட்டளையிடுவார் என்றும் உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்து கொண்டு போவார்கள் என்றும் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். பிசாசு சங்கீதத்தை பேசுறான். இப்ப அதற்கு இயேசு 12வது வசனம். அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று உபாகமம் 6வது அதிகாரம் 16வது வசனம். இயேசு இங்கு சொல்லுகிறார், உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று சொல்லி இருக்கிறதே. உபாகமம் 6:16. நீங்கள் மாசாவில் செய்தது போல
உங்கள் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராத இருப்பாயாக. அடுத்த வசனம் லூக்கா 4:13. பிசாசானவன் சோதனை எல்லாம் முடித்த பின்பு சில காலம் அவரை விட்டு விலகி போனான். அவ்வளவுதான். பிசாசு ஒரே ஒரு முறை கூட இயேசு எதிர்த்து பேசல. இன்னொரு விதமா சொல்றேன், பிசாசு இன்னொரு முறை இயேசுவை எதிர்த்து பேச இயேசு அலோ பண்ணல. எப்படி அலோ பண்ணல? அவர் வசனத்தை பேசினான், பிசாசு வாயை மூடிக்கொண்டு ஓடிவிட்டான். இதுதான் சிம்பிள். உங்கள் சூழ்நிலையில நீங்கள் தோற்கிறதற்கு காரணம், நீங்கள் தேவ வசனத்தை பேசுங்கள் என்றால் வெட்டி வசனத்தை பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். ஏப்பா வீட்டை கட்டுப்பா, வீட்டை கட்டிப்பாருன்னு சொல்லி இருக்கிறாங்க. ஏப்பா கல்யாணம் பண்ணுப்பா, கல்யாணத்தை. ஆனா வசனம் என்ன சொல்லுகிறது? கர்த்தர் வீட்டை கட்டாராகில். இப்ப வசனத்தை பேச போறியா, வெட்டி நியாயத்தை பேச போறியா? வசனத்தை பேசினால் பிசாசு வாயை மூடிக்கொண்டு ஓர போவான். வெட்டி நியாயத்தை பேசிக்கொண்டால் இன்னும் 4 பிசாசு ஏறி வந்து உக்காந்து கட்டவே முடியாது. அப்புறம் எதுவுமே பண்ண முடியாது. ஐயோ தும்பல் வருது, ஐயோ இரும்பல் வருது, கொஞ்சம் சளி பிரச்சனையா இருக்குது, என்னதான் வந்துச்சு சொல்ல வேண்டியதான் சொல்லுவாங்க. என்னதான் வந்துச்சு? கொரோனா வந்துச்சு. ஏன்? ஏன்னா அவங்களுக்கும் அதே அறிகுறி இருந்தது, இப்ப எனக்கும் அதே அறிகுறி இருக்குது. அவங்க சொன்ன வார்த்தை இந்த அறிகுறி அவங்களுக்கு இருந்தது, அதனால அவங்களுக்கு கொரோனா பாசிட்டிவ். இப்ப இதை நீ பேச போறியா? ஒன்றும் என்னை சேதப்படுத்தாது என்று எழுதியிருக்கிறதே. பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் என்னை சேதப்படுத்துவது இல்லை என்று எழுதியிருக்கிறதே. இப்ப இதை சொல்ல போறியா? நாம் நோயுடன் போராட வேண்டும், நோயாளி உடல் அல்ல. இதை பேச போறியா? இப்ப எதை பேசினது நம்ம? இல்லையா செய்தியில போட்டாங்க, இல்லையா நியூஸ் பேப்பர்ல, இல்லையா வாட்ஸ்அப்ல வந்துச்சுயா, பைபிள்ல வந்திருக்குதா? அதுதான், இதுதான் முடிவு. எங்க இருக்கிறது அதிகாரம்? வசனத்தில் இருக்கிறது அதிகாரம். இப்ப அதிகாரத்தை கொண்டு நீ பேசும்போது கர்த்தர் சொன்னார், பூமி அனைத்தையும் நீ ஆண்டு கொள்வாய், அதில் இருக்கிற மச்சங்கள், அதில் இருக்கிற உயிரினங்களை ஆண்டு கொள்வாய். கொரோனா வைரஸ் என்கிறது ஒரு விதமான உயிரினம், கண்ணுக்கு தெரியாத நுண்கிருமி. அப்ப அதிகாரத்தோடு நீ பேசும்போது அது அடங்கியே ஆக வேண்டும். கர்த்தர் சொல்ற, நீ கீழ்ப்படுத்து. அது வராது உனக்கு, உன் குடும்பத்துக்கே வராது, உனக்கு வராது, உன் மனைவி வராது, உன் பிள்ளைங்க, உன் தாய் தகப்பன், உன் குடும்பத்துக்கே வராது. எப்ப வராது? நீ ஒரு அதிகாரியாய் நின்று இந்த வசனத்தை எடுத்து அதிகாரத்தோடு பேசும்போது பிசாசு ஒரு வார்த்தை கூட பேசவே முடியாது. ஒன்னே ஒன்று சொல்றேன், நம்ம எல்லாரும் கூட விளையாட்டுக்கு சில விஷயம்லாம் பேசுவோம். சில விஷயம் விளையாட்டுக்கு பேசும்போது வசனத்தை உதாரணமா பயன்படுத்தினா அது மீறி நம்மளால எதனா பேச முடியுதா? நம்மளே என்ன சொல்றோம், வசனத்தை பேசிட்டாம இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண முடியும்? சில பேர் இருக்கிறவங்க நம்மளே வெறுப்படுத்துவான். எதுக்கேத்தாலும் வசனம் சொல்லுவான், வேற என்ன சொல்ற. அது போல கிறிஸ்தவருடைய மனம் பிசாசின் மனமா மாறி போச்சு. எதுக்கேத்தாலும் இவன் வசனத்தை தான் பேசுவான், எதுக்கேத்தாலும் கர்த்தர் 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 தான் சொல்லுவான். வேற என்ன சொல்ல வேண்டும்? எங்க இருக்கிறது அதிகாரம்? வசனத்தில் இருக்கிறது அதிகாரம். நான் இந்த வசனத்தை கொண்டு பேசும்போதுதான் சூழ்நிலை எனக்கு அடங்கும். சீறி வருகிற புயலே ஆனாலும் இயேசுவின் நாமத்தினால் அதை அதட்டினால் அது அடங்கும். எப்பொழுது? அதிகாரத்தோடு இந்த வசனத்தை எடுத்து நீ பேசும்பொழுது. இயேசு கடலையா சொன்னார், இறையாதே அடங்கு. ஒரு மாபெரும் கடலே அடங்குனது என்றால் கடன் பிரச்சனை அடங்காதா? வியாதி அடங்காதா? செத்தவனை சொல்லுகிறார், வெளியே வான்றார், வெளியே வரான். ஏன்? அந்த வார்த்தையில் இருக்கிற அதிகாரம். பிசாசை பார்த்து சொல்றாரு, இவனை விட்டு புறப்பட்டு போகிறது. ஏன்? அந்த வார்த்தையில் இருக்கிறது அதிகாரம். வசனத்தை கொண்டு அவர் பேசுகிறார், பிசாசு ஓடி போகிறான். இப்போ பிசாசு நம்மளை டைரக்டா வரல, அவன் வியாதியை கொண்டு வரான், பிரச்சனையை கொண்டு வரான், சோதனையை கொண்டு வரான், பாவ சோதனையை கொண்டு வரான், பொய்யை கொண்டு வரான், வலி வேதனையை கொண்டு வரான், கடற்பிரச்சனையை கொண்டு வரான், தோல்வியை கொண்டு வரான். இப்போ நீ என்ன பண்ணணும்? நான் போய் ஜெபம் பண்றையா, ஜெபம் பண்ணி ஒண்ணுமே மாறல, ஜெபம் பண்ணு, நல்லா ஜெபம் பண்ணு, ஸ்தோத்திரம் பண்ணு, ஜெபம் பண்ணு, 1 மணி நேரம் 2 மணி நேரம் பண்ணு. அதே சமயம் அதிகாரியாய் நின்று பேச மறந்து விடாது. சாத்தான் வந்த உடனே இயேசு போய் ஜெபம் பண்ணிருந்தாரா? இயேசு போய் ராம் முழுவதும் ஜெபம் பண்ணார், மலை மேல போய் ஜெபம் பண்ணார், தனித்திருந்து ஜெபம் பண்ணார்.
அதே சமயம் எங்க வாயை திறந்து அதிகாரமா பேசணுமோ அந்த இடத்த நின்று பேசினார். நம்ம எங்க வாயை திறந்து நின்று பேசணுமோ அந்த இடத்த பேச மாட்டோம். எங்க ஜெபம் பண்ணணுமோ அங்க போய் ஜெபம் பண்ண மாட்டோம். ஜெபம் பண்ண வேண்டிய இடத்துல ஜெபம் பண்ணாம பேசின்னு இருக்கிறோம். பேச வேண்டிய இடத்த பேசாம ஜெபம் பண்ணின்னு இருக்கிறோம். கிறிஸ்தவர்களை இதற்கு தான் சத்தியத்தை குறித்து அறிவு வேண்டும், வெற்றி வேண்டும், சுகம் வேண்டும், ஆரோக்கியம் வேண்டும், ஜீவன் வேண்டும், உயிர் பிழைப்பு வேண்டும். எப்படி நடக்க போகிறது? நீ அதிகாரியாய் செயல்பட வேண்டும். நீ அதிகாரியாய் உன் வாயின் வார்த்தை கொண்டுதான் செயல்பட முடியும். எப்படி? அந்த வாயின் வார்த்தையை நீ பேசும்போதே, காலையில் எழுந்துக்கும் போதே வசனத்தை சொல்லி எழுந்துக்கோ, நைட்டு படுக்கும் போதே வசனத்தை சொல்லிட்டு படு. உன் சூழ்நிலை அந்த நாள் முழுவதும் வண்டியை போட்டும் போது வசனத்தை சொல்லு, பாட்டு பாடு. சோதனை வரும்போது சோர்ந்து போத வசனத்தை எடுத்து பேசு. சாத்தான் வாயை மூடி கொண்டு போய் விடுவான். நீ ஜெயமா நிப்ப. ஜெயம் உன்னுடையது, ஜெயம் உன்னுடையது, வெற்றி உன்னுடையது. கர்த்தர் உன்னை அப்படிதான் உருவாக்கி இருக்கிறார். பிசாசு உன்னை தோற்கடிக்க முடியாது, பாவ சோதனை உன்னை தோற்கடிக்க முடியாது. கொரோனா வைரஸ் இல்லை, இதுக்கு அப்புறம் வருகிற எந்த வைரஸாக இருந்தாலும் சரி உன்னை ஒண்ணுமே பண்ணவே முடியாது. நீ தான் அதிகாரி, நீ தான் ஆள வேண்டும், நீ தான் ஆண்டு கொண்டு ஜெயமா நிற்க வேண்டும். வசனத்தை படிங்க, வசனத்தினால் உள்ளத்தை நிரப்புங்க. வாயை திறந்து பேசும்போது வசனத்தையே பேசுங்க, ஜெயமாய் வாழுங்கள். ஆமென். கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் வருகிற இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தாவே, உம்முடைய வார்த்தை எவ்வளவு பெரிய வல்லமை எங்களுக்கு கொடுக்கிறது. உம்முடைய வார்த்தை எங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறது. ஆண்டவரே, நாங்கள் எழுத போன அதிகாரத்தை கல்வாரி சிலுவின் மூலமாக நீர் எங்களுக்கு கொடுத்து அதை வைத்துக்கொண்டு நாங்கள் சும்மா வாழாமல் பிசாசானவனை ஜெயித்து உண்மை போல வெற்றி உள்ள வாழ்க்கையை வாழ எங்களுக்கு உதவி செய்தருளும். பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தைக்கு நேராக எங்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் எங்களை நடத்துவீராக. வார்த்தையின் மீது வாஞ்சை எங்களுக்கு உண்டாகட்டும். கலங்கமில்லாத ஞான பாலாகிய இந்த திருவசனத்தின் மீது வாஞ்சை எங்களுக்கு பெருகட்டும். ஆண்டவரே, அப்படி எங்களை நடத்தும் ரட்சகர் இயேசுவின் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.